Hey guys, welcome back to our channel Manju Murugesh Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் வந்தாச்சு. அதுக்காக நான் 1 வீக்கா வீட்ல வந்து வேலை போயிட்டே தாங்க இருக்கு. க்ளீனிங் அது ஏதாவது ஒன்னு க்ளீன் பண்ணா அந்த வேலை முடியறதாவே இல்ல. ஏதாவது ஒரு வேலை வந்துட்டே தான் இருக்கு. சோ இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே, ஃப்ரைடே தான் வந்து அம்மா நாளைக்கு போறேன். சோ இன்னைக்கு வெட்னஸ்டே வந்து கொஞ்சம் லாஸ்ட் டைம் இருக்கிற க்ளீனிங் எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணுறேன். அதெல்லாம் தான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தோரணமெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வரலட்சுமி நோம்பப்போ வாங்கினது தான். டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அது அப்படியே வீட்டில் போட்டிருந்தது. சரி அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். வாசலில் கட்டியிருந்த மாலை இதுவும் அப்புறம் அந்த லீஃபு எல்லாமே எடுத்து நல்லா வாங்கினது வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இப்போ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதிரசம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பச்சரிசி ஊற வச்சு காய போட்டுட்டேன். ஃபேன் காற்றுல தான் வச்சுருந்தேன், காஞ்சிருச்சு. தண்ணி எதுவும் இல்லை. இப்படி பண்ணால் இப்படி ஒட்டுது. அந்த மாதிரி பதத்தில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். அம்மா பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இதை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு இப்போ மாவு அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டு ஏலக்காய் போடணும்னு நினைக்கிறேன். ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். வாங்க அடுத்து பார்ப்போம். முன்னாடியெல்லாம் இதை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வருவாங்க. இப்போ மிக்சியில் போடுறது ஃபஸ்ட் டைம் தான், எப்படி வருதோ தெரியல. நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இப்போ எடுத்து அதை சலிச்சிடலாம். நல்லா ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா அரைஞ்சிருக்கு. அதை மேலே குறுன வரும். திருப்பி செகண்ட் டைம் போட்டு அரைக்கணும். இது வந்து ஈரமாகவே இருக்கணும் மாவு. கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா ஒட்டணும். பட் இப்படி ஒதுத்திங்கன்னா உடனே உதிர்ந்தணும். அந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக வரும், இல்லைனா ரப்பர் ஆகிடும். நான் சைடில் வந்து இந்த 1 டம்ளருக்கு வந்து நான் ரைஸ் எடுத்திருந்தேன். இதில் வந்து 3/4 டம்ளர் வந்து நான் வெல்லம் எடுத்து இப்போ ஃபஸ்ட் நான் கரைச்சிக்கிட்டு வடிகட்டிட்டு அப்புறமா தான் பாவு எடுக்கணும். ஃபஸ்ட் நான் கரைச்சிக்கிறேன். இதில் போட்டு ரொம்ப கம்மியாக ஒரு 2 ட்ராப் வர மாதிரி மட்டும் தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ சலித்த மாவு ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா அமுக்கி விட்டுடலாம், ஏன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் உள்ளே அப்படியே. ஆல்சோ அப்புறம் அந்த காய வச்ச துண்டையே எடுத்து ஈரமாக இருக்கிறப்போ கொஞ்சம் மேலே போட்டு வச்சிடலாம். அது இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சரைஸாக இருக்கிறதுக்கு வைக்கும். இப்போ வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சு. நம்ம அப்படியே கொஞ்சம் வடிச்சிடலாம். நான் அதில் வந்து கொஞ்சம் சுக்கும் வந்து இடிச்சு போட்டேன், அந்த வீடியோ எடுக்கல. வடிச்சிட்டு இந்த பெரிய பாத்திரத்தில் வடிச்சிட்டு இதுலேருந்து நம்ம பாவு ரெடி பண்ணலாம். இப்போ இதில் வந்து பாவு ரெடி பண்ணலாம். நம்ம இனிப்பு கரெக்டாக இருக்குமா, பாவு கரெக்டாக போயிருமா எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் ட்ரை தப்பாக வந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு மனநிலைமையோடு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். சைடில் வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறப்போ இந்த வெல்லம் காய்ச்சினாலே அந்த பாவு ஸ்மெல் வந்தாலே ஒரு ஃபெஸ்டிவல் வைப் வருது. ஏலக்காய் ஸ்மெல்லு பாவு ஸ்மெல் வந்துச்சுனாவே நம்ம ஊரில் திருவிழாவில் அப்பெல்லாம் மாவிளக்கு எடுப்போம் இல்லையா, அந்த ஸ்மெல் வருது எனக்கு. அப்படி அந்த ஃபீல் வருது. பாவு காய்ச்சும் போது எப்பயுமே சிம்மில் வச்சு பண்ணணும், இல்லைன்னா பாவு தீஞ்சிச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும், நல்லா இருக்காது. ஆக்சுவலாக எடுக்க வருது, கையில் வந்துருச்சு. ஸோ இதுதான் பதம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். வந்துருச்சு. ஓகே, தெரிஞ்சுதா உங்களுக்கு? இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்தா வந்துருச்சு கையில். நம்ம வந்து கலந்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுலாம். இது வந்து கொஞ்சம் கடினமான ப்ரொசீஜர் தான், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறது. இது கம்மி குவான்டிட்டின்றதுனால நான் ஒரு ஆளே பண்ணிட்டேன். அம்மா பண்ணுறப்போல்லாம் அம்மா கிளறுவாங்க, நாங்கள் மாவு எடுத்து போட்டுகிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் பண்ணுவோம்.
இப்படி தான் இருக்குது. கலந்து முடிச்ச உடனே இப்படி தான் இருக்குது. எடுத்து ஊற்றினா இப்படி வர மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம இன்னொரு குட்டி கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட்டு, இன்றைக்கி என்ன வென்ஸ்டேவா, ஃப்ரைடே தான் ஊட்ட போகிறோம். 2 நாள் நல்லா புளிக்கட்டும், அப்புறமா பார்ப்போம். சுடுறப்ப காமிக்கிறேன் நல்லா வருதா இல்லையான்னு சொல்லி. ஸோ காய்ஸ், இதுதான் நம்மளோட அதிரசம் பேட்டரோட அப்டேட்டு. இப்படி தான் இருக்குது. இந்த கிண்ணத்தில் தான் போட்டு கொஞ்சம் ஆறின உடனே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஐ கெஸ் நல்லா வரும்னுட்டு மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயில் இல்லைன்னா கீ விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 2 டேஸ் கழித்து ஊற்றுறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அதிரசம் பண்ணி முடிச்சியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பூஜை பாத்திரம் வாஷ் பண்ண வேண்டியது தான். 2 நாளாக விளக்கு ஏற்றலான்றதுனால அதில் இருக்க எண்ணெய் அப்படியே இருக்குது. ஸோ இப்போது இது எல்லாமே வாஷ் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு 1 hour ஆயிரும். ஸோ நம்ம ஆயுதம் ஏப்ரன் எடுத்து கட்டியாச்சு. இல்லை இந்த பீத்தாம்பரி வந்து மேலே பட்டுச்சுன்னா ட்ரெஸ் எல்லாம் ஸ்பாயிலாக போயிடும். அதுக்காக தான் ஏப்ரன் கட்டிக்கிறது. பூஜை பாத்திரம் எப்போ வாஷ் பண்ணுவோம் ஏப்ரன் கட்டிப்பேன். ஸோ இப்போ இந்த எதை வச்சு நான் இப்படி எதை வச்சு வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பீத்தாம்பரி போட்டுப்பேன். ஐயோ, கொஞ்சம் நிறையவே போடணும், நிறைய இருக்குது. அதனால கொஞ்சம் பீத்தாம்பரி, அப்புறமா குக்கிங் சோடா, பேக்கிங் சோடா உப்பு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம். கூட லெமன். இப்படி போட்டாலே அப்படியே கிளீவே முடியல, அப்படியே நுர பிதுங்கிட்டு வரும். இதை போட்டு நல்லா தேய்ச்சோம்னா ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக வந்துடும். வெள்ளையாக வராது, அதோட ஒரிஜினல் கலரில் வரும். இதுதான் நான் எப்பயுமே பண்ணுறது. செம்பு கூட வந்து பீத்தாம்பரி போட்டு தேய்க்கலாம், நல்லா க்ளீன் ஆகும். ஓகே, இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு எப்படியும் 1 hour ஆகும். நான் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ அப்படி நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருந்தேன் ஃபங்க்ஷன் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை மறந்தே போயிட்டேன். சரி, அதை போயிட்டு கேட்டுட்டு வரலான்னு பார்த்தா அவங்க வீட்லேயும் இன்னைக்கு பூஜை பண்ணுறாங்களாம். ஸோ அவங்களால தைக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் அட்லீஸ்ட் ஃபால்ஸாவது அடிச்சு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாரீ தான் நான் இன்னைக்கு கட்ட போகிறேன். இதுக்கு வந்து ஃபால்ஸ் மட்டும் அடிச்சு கொடுத்துறாங்க, ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு. என்கிட்ட ஒரு ப்ளூ கலர் பார்டர் வரதுனால என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் இருக்குது. அதை வச்சு கொஞ்சம் மேட்சப் பண்ணி எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சாரீ வந்து இந்த கலர் வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரெட்டு. அப்புறம் இந்த கட்டம் சாரியும் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட்டாக இருந்தது. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கடைக்கு போயிட்டு 5 செகண்டில் 10 நிமிஷத்தில் பார்த்துட்டு எடுத்த சாரீ. உள்ளே போன டைமு ஃபஸ்ட்டு நான் எடுத்துட்டேன். இது மீதி வந்து மற்ற சாரியெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. ஆனாலும் என் மனசு ஃபுல்லு இந்த சாரீ மேலேயே இருந்துச்சு. சரி, வந்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்த சாரீ தான் நமக்கு எப்பயுமே செட் ஆகும் இல்லையா, அதனால இதுவே எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டாஸ் இருந்தது. ஃபுல்லாக பாக்ஸ் செக்டு போட்டு டிசைன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் கீழே வந்து பார்டர் இந்த மாதிரி இருந்தது. முந்தியும் வந்து நல்லா இருந்தது. இதுதான் முந்தி. கீழே இப்படி இது பேர் என்னதுன்னு தெரியல, இது இருந்தது. அப்புறம் இதுதான் முந்தி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை அன்னைக்கு கட்டுறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ வந்துட்டு நான் இந்த சாரீ நாளைக்கு வந்து எனக்கு டைம் இருக்காது. அதுவும் அந்த அன்னைக்கு வந்து கட்டுறதுக்கெலாம் பொறுமையாக எடுத்து கட்டுறதுக்கெலாம் டைம் இருக்காது. ஸோ நான் இன்றைக்கே வந்து ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி எடுத்து உள்ளே வச்சிடலாம். அன்றைக்கி எடுத்து 5 minutes சாரீ மாதிரி 2 seconds கட்டிடலான்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்குது. பார்ப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. நாளைக்கு காலையிலேருந்து வீடு மட்டும் துடைச்சி விட்டுட்டு போய்ட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்படியே வந்துடும் நினைக்கிறேன். அப்படியே வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க. இப்போ அப்படியே நான் வந்து கொஞ்சம் இது ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு முன்னாடியே ப்ரீ பிளானிங்க்கு நான் என்னென்னலாம் எழுதி வச்சுருக்கேன், பிரசாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எழுதி வச்சுருக்கேன் ஒரு ஐடியாக்காக. அதெல்லாம் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அம்மனுக்கு வந்து பிரசாதம் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து மொத்தமாக ஒரு 10 ஐட்டம்
10 ஐட்டம் வந்து எழுதி வச்சுருக்கேன். மார்னிங் 5 ஈவினிங் 5ன்ற மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் வந்து ஃப்ரைடே மார்னிங் 4 மணிக்கு நான் அம்மா நினைக்கிறேன். மார்னிங் 9 மணிக்கு பூஜை பண்ணுறப்போ கண்டிப்பாக வேணும், ஏதாவது வைக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு 5 ஐட்டம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல். மார்னிங்க்கு வந்து வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், சுண்டல், மெதுவடை, அப்புறமா பருப்பு பாயசம். கண்டிப்பாக பருப்பு பாயசம் வந்து வைக்கணும், ஏன்னா அதுதான் ரொம்ப ஃபேவரட் அம்மனுக்கு அப்படின்றதுனால பருப்பு பாயசம் கண்டிப்பாக வைக்கணும். அது நான் காலையிலே பண்ணிட போகிறேன். ஈவினிங்காக வந்து இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறதெல்லாம் வந்து மார்னிங் பண்ணிவிட்டு ஈவினிங் கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து கொஞ்சம் நல்லதாக கொஞ்சம் டைம் எடுக்கிற விஷயம்லாம் வந்து ஈவினிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஈவினிங் வந்து என்ன பண்ணுறேன்னா பருப்பு போலி, பச்சைப்பயிறு சுழியம், அதிரசம், ரவா லட்டு, அப்புறம் வெரைட்டி ரைஸ். கண்டிப்பாக ரைஸ் ஏதாவது வைக்கணும். நான் வந்து கண்டிப்பாக இது தயிர் சாதம் வந்து ரொம்ப ஃபேவரட் அம்மனுக்கு, அதனால தயிர் சாதம் வைப்பேன். லெமன் ரைஸ், புளியோகரை, அதில் ஏதாவது ஒன்று வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. அப்புறம் ரவா லட்டு பண்ண போகிறேன். அதிரசத்துக்கு மாவு பண்ணி வச்சுட்டேன். பச்சைப்பயிறு சுழியம் அது கொஞ்சம் ஈஸி தான், அது பண்ணிடலாம். பருப்பு போலி இங்கே இருக்கிறவங்க வந்து கர்நாடகாவில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் போலி பண்ணுறாங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரெடிஷ்னாகவே வச்சுருக்கிறாங்க, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அது வைக்கிறாங்க. ஸோ அதனால் நானும் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன் பண்ணுறதுக்கு, அதனால் அதுவும் பண்ண போகிறேன். அப்புறம் அதான் வெரைட்டி ரைஸ் இதெல்லாம் வந்து ஈவினிங் வச்சுட்டு வரவங்களுக்கும் வந்து ஒரு பிளேட்டில் வந்து இதெல்லாம் வெரைட்டி ரைஸு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாலும் அவங்களும் வந்து இங்கே சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க, இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் இப்போதைக்கு பிரசாதம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு வந்து நம்ம எப்படியும் வந்து இது பண்ணுவோம், வீட்டுக்கு சாதம், சாம்பார் எல்லாம் பொரியல் எல்லாம் வைப்போம் இல்லையா, அதை வச்சுட்டு மத்தியானத்துக்கு படைச்சிக்கலாம்னு சொல்கிற மாதிரி தான் ஐடியா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோலம் அதுவும் வந்து போட்டு பார்த்தாச்சு. எனக்கு எப்பயுமே கோலம் வந்து எடுத்த உடனே அன்றைக்கி போடுறதுக்கு அப்படியே போடுறதுக்கு வராது. எனக்கு முன்னாடியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா தான் வரும். அந்த அன்னைக்கு போட்டுட்டேன், முன்னாடி நாளைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த 2 கோலம் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். சிக்கு கோலம் இது ஒன்று, அப்புறம் இந்த லோட்டஸ் கோலம் ஒன்று. இந்த கோலம் போட்டால் கலர் போடலாம், இந்த கோலத்துக்கு கலர் போட முடியாது. எனக்கு இதுதான் ஈஸியாக வரும், இது கொஞ்சம் கஷ்டமாக வரும். ஸோ இன்னொன்று நைட்லேயும் நம்ம போட்டு வச்சுட்டு படுக்க முடியாது, ஏன்னா நைட் மழை வந்துடுது. இங்கே மழையில் கோலம்லாம் கலைஞ்சிடும், அதனால காலையில் எழுந்து தான் போடுற மாதிரி இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் கலரும் விட்டுட்டு இது கோலமும் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி இந்த கோலமாக தான் போடுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, எந்த கோலம் நல்லாயிருக்கு, எது போட்டால் நல்லாயிருக்குன்ற மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நானும் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வந்து தேர்ஸ்டே, திங்ஸ் எல்லாமே வந்து நாளைக்கு தான் வாங்க போகிறேன். எல்லாமே நாளைக்கு தான் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துடலான்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் க்ளீனிங் போயிட்டு இருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்து முன்னாடியே வைக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு தேர்ஸ்டே தான் வாங்கலாம்னு சொல்கிற ஐடியா இருக்குது. நாளைக்கு அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன், என்ன நான் வாங்கிட்டு வரேன், எப்படியெல்லாம் இங்கே ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா போடுவாங்க. எல்லாமே தாமரைப்பூலேருந்து எல்லாமே கிடைக்கும், ரொம்ப பெரிய திருவிழா மாதிரி பண்ணுவாங்க. அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் முடிஞ்சால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அண்ட் என்னென்னலாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன். பாய்.